புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பல நிறுவனங்களோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இரு தரப்பிலிருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. இது அதிகாரிகள் முன்னிலையில் கையெழுத்தாகும். அதாவது நிறுவனங்கள் தரப்புல நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற தரப்புல சைன் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு தரப்புல இங்கே நாங்கள் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மூலம் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா அனுமதியும் உடனுக்குடன் பெற்று தருவோம். சுற்றுச்சூழல் அனுமதி, போக்குவரத்து அனுமதி போன்ற பல அனுமதிகள் அவங்க பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மானியம் பெற்று தருவோம், சப்சிடிஸ் வழங்குறது மூலமா உங்களால ஈஸியா இங்க தொழிற்சாலைகளை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதன் மூலமா நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாகும், பொருளாதார மண்டலமா அது அமையும். இதன் மூலம் தமிழ்நாட்டோட ஜிடிபி அதிகரிக்கிறது மட்டுமல்லாம தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலைகள் அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். போக்குவரத்து வசதி, சுற்றுச்சூழல் அனுமதி போன்ற பல அனுமதிகளை தமிழக அரசு தொழிற்சாலைகளுக்கு தொடங்குகிற நிறுவனங்களுக்கு உடனுக்குடன் தருவதன் மூலம் தொழிற்சாலை அமைவதற்கான வாய்ப்பு உருவாகி வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான வாய்ப்பும் உருவாகுது. இதனால எம்ஓயு சைன் பண்றதுனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு உருவாகுது. இது எம்ஓயுங்கிறது தற்காலிகமானது தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறுவனங்கள் இங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழிற்சாலையை தொடங்கிடணும். இல்லைன்னா அது காலதாமதமாகனா கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுல கன்வர்ஷன் ரேட்டு தான் சக்சஸை தீர்மானிக்குது. ஸோ தொழில் சார்ந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ எம்ஓயு சைன் பண்ணப்படுதோ அதே மாதிரி கன்வர்ஷன் ரேட்டும் இருக்கணுங்கிறது தான் அவங்களோட கருத்தா இருக்கு.